கிட்னி ஃபெயிலியர் எப்படி கண்டுபிடிக்கிறது? விக்கல் வரும், பசி இருக்காது, அப்படியே சோர்ந்து படுத்துக்குவாங்க. பிளட் எடுத்து பார்த்தா பிளட்ல யூரியா ஜாஸ்தியாக இருக்கும், கிரியாட்டின் ஜாஸ்தியாக இருக்கும். பிளட் சுகர் இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும். பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும். போய் ஓவர் த கவுண்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி சாப்பிட்ற மாதிரி, நாமளே மருந்து கொடு தம்பி, தலைவலிக்கிறது தம்பி மருந்து கொடு தம்பி, மூட்டு வலிக்கிறது மருந்து கொடுன்னு சொல்லி வாங்குற மாதிரி ஓவர் த கவுண்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன். அவளுக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகும். நிறைய பேருக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகிறது வியாதினால. ஐட்ரஜனிக் கிட்னி ஃபெயிலியருங்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் நிறைய இருக்கு, மாத்திரைகள் வலி குறையிறதுக்காக. NSAID, அந்த NSAID மாத்திரை சாப்பிட்டா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரலாம். அதுவும் சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு NSAID இஸ் வர்ஸ் தேன் எய்ட்ஸ். NSAIDங்கிற மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் வந்தாச்சு, டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வேண்டியிருக்கும். கிட்னி ஃபெயிலியர் பெண்களுக்கும் வரும். பிரசவ காலத்தில் ஹை பிளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா, அது கேர்லெஸ்ஸாக இருந்தால் கிட்னி ஃபெயிலியர் வரும். எக்லாம்சியா, ப்ரீ எக்லாம்சியா, ஹைப்பர் டென்ஷன் இன்டியூஸ்ட் ப்ரெக்னென்சி, இல்லை ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன், இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் பிபி செக் பண்ணிக்கிறது எதேஷ்டம். நல்லாவே இருந்தாலும் பிபி செக் பண்ணிக்கோங்க. பிபி அதிகமாக இருந்தால் கிட்னி ஃபெயிலியர் வரும். சக்கரை வியாதி இருந்தால் கிட்னி ஃபெயிலியர் வரும். கிட்னி ஃபெயிலியர் யாருக்கு வேணால் வரலாம். ஆனால் யூரின் நீங்களாக வரலைன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னியில் வச்சு உங்களுக்கு இருந்த யூரினை வெளியே எடுக்கணும். இம்யூனிட்டிங்கிறது எதிர்ப்பு சக்தி. அந்த மாத்திரை என்ன பண்ணுதுன்னா இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணுது. அப்போ இம்யூனிட்டி சப்ரஸ் பண்ணால் உங்களுக்கு வேறு வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்காக பாதுகாப்பு எடுத்துக்கிறாங்க. மாஸ்க் போடுறது, கை வாஷ் பண்ணிக்கிறது. அவங்களுக்கு டிபி வரலாம், நிமோனியா வரலாம், கொரோனா வரலாம், எந்த வியாதி வேணால் வரலாம். அதனால் கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1% அதிகமாக வியாதி வரலாம். எனக்கு 90% வருதுன்னா அவருக்கு 99% வரலாம். கிட்னி சேஞ்ச் பண்ணவங்க அப்போ நோய் தொற்று ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குதான்? அது கண்டிப்பாக அதிக வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருந்தால் ஒன்றும் தப்பில்லை. இப்போ அந்த கிட்னி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிட்னிக்குன்னு சொல்லி ஒரு லைஃப் டைம் இருக்குமா? இவ்வளோ வருஷம் அது கண்டிப்பாக செயல்படும், அதுக்கப்புறம் மாற்றணுன்றதெல்லாம் இல்லை? அது ஃபெயிலியரான சப்போஸ் 1000 பேருக்கு கிட்னி ஃபெயிலியர்னா அதில் 500 பேர்த்துக்கு டயாலிசிஸ் பண்ணால் போதும். இன்னொரு 300 பேர்த்துக்கு ஹோம் டயாலிசிஸ்னு ஒன்று இருக்குது, CAPDன்னு, அது டயாலிசிஸ் பண்ணுறோம். அந்த 200 பேர்த்துக்கு நீங்கள் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வேண்டியிருக்கும். கிட்னி ஃபெயிலியர்னு கண்டுபிடிச்ச உடனேவே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம். இல்லை 6 மாதம் 1 வருஷம் டயாலிசிஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம். சௌரியமாக பண்ணலாம். கிட்னி டோனர் கிடைக்கும்போது பண்ணலாம். எங்கள் ஹாஸ்பிட்டலில் 4000 பேர்த்துக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். 4000 பேர்த்தில் ஒரு 500 பேர் கெடாவர் கிட்னி, 3500 பேர் ரிலேட்டட் கிட்னி பண்ணியிருக்கோம். இதில் சக்ஸஸ் ரேட்டு 85% சக்ஸஸ் ரேட்.